பல்வேறு மாவட்டங்களில் நிலவும் மக்கள் பிரச்சினைகளை அலசுவதற்காக களமிறங்கியுள்ளது புதிய தலைமுறை. அதன்படி இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளை ஆய்வு செய்வதற்காக புதிய தலைமுறையின் கள ஆய்வுக்குழு ஒன்று அங்கு சென்றுள்ளது. அந்த மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் என்ன, அதனை தீர்ப்பதற்கு வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்து அடுத்து வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று வரும் நகரமான திண்டிவனத்தில் அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து நெரிசலை பிரதான பிரச்சனையாக கருதும் மக்கள் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பகல் இரவு என 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் திண்டிவனம் நகரின் வழியாக நாள் ஒன்றுக்கு 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. எனினும் நகரில் பேருந்து நிலையம் இல்லாததால் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் சாலையில் நின்றபடி பயணிகளை ஏற்றிச் செல்கின்றன. வேலூர், பெங்களூரு, திருப்பதி செல்லும் பேருந்துகள் திண்டிவனம் காய்கறி சந்தை வழியாக செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பக்கம் ஜிஹெச் இருக்குது, இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் இந்த காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் பஸ் போக்குவரத்து எதுவும் கிடையாதுங்க. அது இல்லாமல் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுனா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். திண்டிவனத்தில் பஸ் ஸ்டாண்ட் இல்லாததால் ஸ்டூடெண்ட்ஸாலையும் பெரியவங்களாலையும் எங்கேயுமே போக முடியல. கரெக்டான பஸ் ஸ்டாண்ட் எங்கேயுமே இல்லை. திண்டிவனத்தில் மெயின் ரோட்டில் பஜார் இருக்கிறதால அங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகுது. திண்டிவனம் நகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமான சாலையோர கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையிலும் போதிய வசதிகள் இல்லை என்கின்றனர் அந்நகர மக்கள். எல்லாம் வெளியே தான் போய் தண்ணி எடுத்து வராங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாத்ரூம் வாசி சுத்தமாக இல்லை. ஆண் குழந்தை பிறந்தாக்கா 1000 ரூபாய் வாங்குறாங்க. பெண் குழந்தை பிறந்தாக்கா 700 ரூபாய் வாங்குறாங்க. டாக்டருக்கு சரியாக வரத்தில்லை. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் திண்டிவனம் பகுதி மக்கள். மழை இல்லாதனால குடிநீர் பிரச்சனை அங்கங்கே ஓவராக இருக்குதுங்க. அது நகராட்சி மூலிமா துரித நடவடிக்கை எடுத்து லாரியிலையும் தண்ணி பிரச்சனையை தீர்த்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொதுமக்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திண்டிவனம் நகரில் 20 ஆண்டுகளாக பேருந்து நிலையம் இல்லாத குறையை கருத்தில் கொண்டு அங்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ளது. எனினும் அதனை விரைந்து அமைத்து தர வேண்டும் என்கின்றனர் திண்டிவனம் பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மனுடன் முருகன் மற்றும் முரளி கார்மேகம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நிலவும் மக்கள் பிரச்சினைகளை அலசுவதற்காக களமிறங்கியுள்ளது புதிய தலைமுறை கள ஆய்வுக்குழு. நேற்று வேலூர் மாவட்டத்தை தொடர்ந்து இன்று விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்ன, அதனை தீர்ப்பதற்கு வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். சொல்லுங்க கார்த்திகேயன், இப்போ திண்டிவனத்துல இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன கார்த்திகேயன்? சரண்யா, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 45 சரியாக 121 கிலோமீட்டர் அமைந்திருக்கிறது திண்டிவனம் நகராட்சி. 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 2ஆம் நிலை நகராட்சியாக உருவாக்கப்பட்ட திண்டிவனம் படிப்படியாக தேர்ச்சி பெற்று தற்போது தேர்வு நிலை நகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு இது தேர்வு நிலை நகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இந்த திண்டிவனத்தில் மட்டும் வசிக்கிறதாக சொல்லப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட 8 தாலுக்கால இது ஒரு திண்டிவனமும் ஒரு தாலுக்கா. அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தை உள்ளடக்கிய 4 வருவாய் கோட்டங்கள்லையும் திண்டிவனம் ஒரு வருவாய் கோட்டம். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் மிகுந்த திண்டிவனத்தில் மக்கள் பிரச்சனைகள் முறையாக அணுகப்படவில்லை, அவர்களுக்கு சரியான தீர்வுகள் செய்யப்படலை அப்படிங்கிறது மக்களுடைய நீண்டகால கோரிக்கையா இருக்கு. அதுல பேருந்து நிலையம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதை பற்றி நம்ம விழுப்புரம் செய்தியாளர் ஜோதியிடம் பேசலாம். ஜோதி, நீண்ட காலமாக திண்டிவனத்தில் பேருந்து நிலையம் சரியாக அமைக்கப்படலை அப்படிங்கிறத மக்கள் சொல்றாங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க? பேருந்து நிலையங்கள்லாம் எங்கெங்க அமைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக திண்டிவனம் என்பது விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நகரம். வடத்தின் மாவட்டங்களுக்கு செல்லுகிற அனைத்து பேருந்துகளும் திண்டிவனத்தை தொட்டுத்தான் செல்ல வேண்டும். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு இது. இந்த சந்திப்பில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து நிலையமே இல்லை என்பது இங்கு இருக்கிற பயணிகள் மற்றும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது.
குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் இல்லாததனால் மக்கள் வெவ்வேறு பகுதியில் இருந்து செல்வதனாலும் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் ஏற்படுகிறது. குறிப்பாக செஞ்சியிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் திண்டிவனம் நகரத்தின் மையத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பகுதியில் தான் செஞ்சி பேருந்து நிலையம் இருக்கிறது. அங்கிருந்து இறங்கிதான் மக்கள் வர வேண்டும். குறிப்பாக வட்டாட்சியர் அலுவலகம், நீதிமன்றம் மற்றும் மருத்துவமனை போன்றவை இந்த திண்டிவனம் நகரத்தில் அமைந்திருக்கிறதுனால் சுற்றி அதிகமாக கிராமங்களை கொண்ட இந்த நகரத்திற்கு அதிகப்படியான பொதுமக்கள் வந்து செல்கிறார்கள். குறிப்பாக பேருந்து நிறுத்தம் என்பது முறையாக இங்கு இல்லை. தென் மாவட்டங்களுக்கு செல்லுகிற திருச்சி, மதுரை, கோவை மற்றும் திருநெல்வேலி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போன்ற வெவ்வேறு நகரங்களுக்கு பெருநகர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் திண்டிவனத்தின் வழியாக தான் செல்ல வேண்டும். தற்போது நீங்கள் பார்ப்பது இந்த திண்டிவனம் மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியில் தான் பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் படுகிற அவதிகளை இப்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக இப்போது பள்ளி, கல்லூரிகள் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. இன்னும் அதிகமான கூட்டம் இந்த பகுதிக்கு வரும். மிகவும் பின்தங்கிய கிராமங்கள் அதிகமாக இருக்கிற இந்த திண்டிவனம் நகரத்தில் பல்வேறு வியாபாரிகள், குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு விவசாயம் தான் இங்கு பகுதி மக்களுக்கு தொழிலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திண்டிவனம் நகரத்தை சுற்றி ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசலும் அவர்களுக்கான நிரந்தரமாக ஒரு பேருந்து நிலையம் இல்லை. குறிப்பாக பெண்கள், வயதானவர்கள் வந்து அமர்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் பேருந்து நிலையம் இருந்தால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார் கார்த்திகேயன். ஜோதி, கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இங்கே ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும்னு சொல்லி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரதா சொல்றாங்க. என்ன காரணங்களால பேருந்து நிலையம் அமைக்கப்படல? அந்த திட்டம் ஏன் தொடர்ந்து காலதாமதமாகவே நடந்து போயிட்டு இருக்கு? ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் நடக்கும்போது பட்ஜெட் கூட்டத்தொடரிலே திண்டிவனத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்கிற உத்தரவாதம், உறுதிமொழியும் அறிவிப்பும் வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொருவரும் ஆளுகின்ற போதும் அவர்களுக்கு வேண்டியமான ஒரு இடங்களில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்றும், அடுத்த ஆட்சி மாறுகிற போது அவர்களுக்கு சாதகமான ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்றும் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பேருந்து நிலையம் அமையவில்லை என்று இங்கு இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள் கார்த்திகேயன். இதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு? குறிப்பா நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த திண்டிவனம் பகுதியில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? ஒவ்வொரு பேருந்து நிலையமும் ஒவ்வொரு இடத்துல அமைக்கப்பட்டிருக்கா சொல்றீங்க. இதனால ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாதனால யாரெல்லாம் சிரமப்படுறாங்க? எந்த அளவுக்கு மக்கள் வெயில் காலம், மழைக்காலம், இது எல்லா காலத்திலுமே பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? குறிப்பாக சொல்லணும்னா மழைக்காலங்களில் பயணிகள் ஒதுங்கி நிற்பதற்கு எந்த வசதியும் இந்த பகுதியில் இல்லை. 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. 6க்கும் மேற்பட்ட ஐடி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் இந்த பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக காலை நேரங்களில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு மாணவர்கள் உள்ளாகிறார்கள். அவர்கள் உரிய நேரத்தில் இந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை. திண்டிவனம் நகரத்திலிருந்து சுமார் 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் அரசு பொறியியல் கல்லூரியும் அரசு கலை அறிவியல் கல்லூரியும் இருக்கிறது. மேலும் அவர்கள் செல்லுகிற பிரதான சாதையான பெங்களூர், திருப்பதி, செஞ்சி, திருவண்ணாமலை ஆகிய நகரங்களுக்கு செல்கிற அதே பாதையில் தான் திண்டிவனத்தின் காய்கறி வணிக வளாகம் இருக்கிறது. அதனால் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. அதே பிரதான சாலையில் தான் நீதிமன்றமும் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது. இதனால் இந்த பகுதி வணிகர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், மாணவர்கள், மாணவிகள் ஆகியோர் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள். கார்த்திகேயன். ஜோதி, இப்ப இந்த பேருந்து நிலைய பிரச்சனைங்கிறது மக்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை தாண்டி திண்டிவனம் பகுதி மக்கள், அதை சுற்றி இருக்கிற 250 கிராம மக்கள் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள்லாம் என்னென்னா நம்ம முக்கியப்படுத்தலாம். குறிப்பாக ஒரு காலங்களில் 3 போகம் பயிரிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக அதிக நெல் உற்பத்தி செய்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தான். குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை வரை அதிக கிராமங்களை கொண்ட ஒரு பகுதி இந்த திண்டிவனம் வட்டம். இந்த பகுதியில் விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருந்தது. அங்கு உற்பத்தி ஆகிற காய்கறிகளை, கனிகளை கொண்டுதான் இந்த திண்டிவனம் நகரத்தில் வந்து வியாபாரிகள் விற்றுக் கொண்டிருந்தார்கள். கடும் வறட்சி காரணமாகவும் தொடர் மின்வெட்டு பிரச்சனை போன்ற காரணங்களாலும் தற்போது சென்னையில் இருக்கிறவர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு குறைந்த விலையில் அங்கு இருக்கிற விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட்டாக மாற்றப்பட்டு அவர்களுக்கு விற்கப்பட்டு வருகிறது. அதனால் இங்கு இருக்கிற மக்களின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை இல்லாத காரணத்தாலும் தொடர் மணல் திருட்டு போன்ற இந்த காரணங்களால் நிலத்தடி நீர் மட்டும் வெகுவாக குறைந்து போயிருப்பதால் விவசாயம் பொய்த்து போய்விடு. அங்கு இருக்கிற விவசாயிகள் அந்த விளை நிலங்களை ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு விற்றுவிட்டுகிறார்கள். அவர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். இது போன்ற பல்வேறு பிரச்சனை. குறிப்பாக திண்டிவனம் நகரத்துக்குள் குடிநீர் இல்லை. ஏற்கனவே கன்றக்கோட்டை தென்பெண்ணை ஆறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் சார்பில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த குடிநீர் திட்டத்தில் இப்போது 10 நாட்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருவதாக இருக்க மக்கள் சொல்லுகிறார்கள். முறையான கழிவுநீர் வெளியேற்றுகிற வசதி இந்த பகுதியில் இல்லை. தற்போது கூட 50 கோடி செலவிலே பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கான ஆய்வெல்லாம் கூட அந்த பகுதியில் நிறைவேற்றிருக்காங்க இந்த பகுதி மக்கள் சொல்லுகிறார்கள். மேலும் இந்த வறட்சி, தண்ணீர் பிரச்சனை மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த பகுதி மக்கள் ஆளாயிருக்காங்க. கார்த்திகேயன். ஜோதி, பேருந்து நிலையத்தை தாண்டி இங்க இருக்கிற மக்கள் வந்து சரியான திட்டமிடப்படாத நகர அமைப்பினால பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதா நம்ம செய்தியாளர் ஜோதி சொல்லி பேசிட்டு இருக்காரு. சரி, இப்போ வந்து அந்த திண்டிவனம் பகுதியில வந்துட்டு அதிகமா வாழக்கூடிய மக்கள் வந்து அடித்தட்டு மக்களா அல்லது நடுத்தர வர்க்க மக்களா, அப்படி இருந்தா அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் வந்து நீங்க ஒன்னொன்னா சொன்னீங்க. இருந்த போதும் வந்து இதற்கு ஏன் வந்து இவ்வளவு நாட்களாக தீர்வு காணப்படவில்லை?
நிச்சயமாக இது என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து முறையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். விவசாய நிலங்கள் ஏன் ரியல் எஸ்டேட்டா மாற்றப்படுது, குடிநீர் ஏன் வந்து சரியாக விநியோகம் செய்யப்படல, இது ஒவ்வொன்றுமே வந்து கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியவை. நாங்கள் வந்து நகரத்துக்குள்ள சற்று நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது பல்வேறு மக்களை நான் சந்திச்சோம். அவங்க சொல்றது வந்து முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இந்த நகர் வந்து முழுமையா திட்டமிடப்படல, கழிவுநீர் கால்வாய் வெட்டப்படவே இல்லை, குடிநீருக்கான தனியாக குழாய்கள் அமைக்கப்படவில்லை, பேருந்து போக்குவரத்தை சீர் செய்யறதுக்கு ஒரு முறையான வந்து திட்டமிடல் தேவை. ஆனால் அந்த திட்டமிடலே செய்யப்படவில்லை. ஒவ்வொரு பேருந்து நிலையங்களும் பல்வேறு இடங்கள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் ஆய்வு செய்யப்படவில்லை. ஆட்சி ஒவ்வொரு முறையும் மாறும் பொழுது வந்து பல்வேறு விதமான திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எல்லோருமே பேச்சு இடத்துல இருக்கு அப்படிங்கிறதான். இந்த நிலையில வந்து நம்மளுடைய செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வந்து சமூக ஆர்வலர் தாசு கிட்ட வந்து திண்டிவனம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படிலாம் தீர்க்கலாம் அப்படிங்கறத பேசுறோம். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். திண்டிவனம் வந்து தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து பல்வேறு பிரச்சனை இருக்கதாங்க இந்த மக்கள் சொல்றாங்க. எந்த மாதிரி பிரச்சனை இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே என்னென்ன இருக்குன்னா, மிக முக்கியமான பிரச்சனையாக தண்ணீர் பிரச்சனைகள் இங்கே மிக மோசமாக இருக்கிறது. அதே போல சாலை போக்குவரத்து, வெளியூர்களில் இருந்து வருகின்ற வண்டிகள்லாம் வந்து இங்கே இந்த ஊரை கடந்து செல்வதற்கு மிக டிராபிக் ஜாம் ஆகிற மாதிரி அடிக்கடி ஜாம் ஆகிறது. அடுத்து இந்த ஊரில் வந்து ரியல் எஸ்டேட் என்ற பேரில் விவசாயத்தை வந்து ரொம்ப பாழடிக்கு செய்கின்ற அளவில் ரியல் எஸ்டேட் வந்து பல்கி பெருகி போய் கொண்டிருக்கிறது. ஐயா, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் திருப்பதி பெங்களூர் போகிறதுக்காக ஒரு சாலை இந்த பகுதியில் இருக்குது. பேருந்து நிலையம் இல்லாத இந்த பட்சத்தில் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதா அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த போக்குவரத்து நெரிசலை மாற்றுவதற்கு வேற என்ன மாற்று வழி இருக்கு? இந்த போக்குவரத்து நெரிசலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது வெளியிலே வந்து நமக்கு மாற்றுப்பாதை போடுகிறார்கள். கிருஷ்ணகிரி டு பாண்டிச்சேரி அளவில் ஒரு போக்குவரத்து சாலை ஒன்று போடுகிறார்கள். அதற்காக அது சரியான உடனே இந்த போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் நெரிசல் குறையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காக சென்ற குஜராத் ஆட்சி, மத்தியிலே குஜராத் ஆட்சி இருந்தபொழுது, திமுகவுடைய அந்த கூட்டணி ஆட்சி அமைந்த பொழுது ஒரு மேம்பாலத்தை போட்டார்கள். மேம்பாலம் போடும்போது அந்த பழைய பேருந்து நிலையத்திற்கு பக்கத்திலே போட்டதுனால அந்த பேருந்து நிலையம் சுருகிவிட்டது. அவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் ஒரு பேருந்து நிலையத்தை திண்டிவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நிலத்தை ஒதுக்கி அன்றைக்கு இருந்த டிவி வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த இடத்தை நிலத்தை திண்டிவனம் நகராட்சிக்கு ஒரு 6 ஏக்கர் 64 சென்ட்டை கையகப்படுத்தி நகராட்சியிடம் ஒப்படைத்தார். அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளாமல் வருகின்ற ஆட்சி வந்த அதுக்கு அடுத்தடுத்து மாறி மாறி வந்த ஆட்சியும் நகரமன்ற தலைவர்களும் அதை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால் அந்த பேருந்து நிலையம் அப்படியே இருக்கிறது. கார்த்திகேயன், இப்ப வந்து திண்டிவனத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அந்த நகரை சேர்ந்த சமூக ஆர்வலர் தாஸிடம் நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை நம்ம இப்ப பார்த்தோம். நீங்க வந்து பேசும்பொழுது சொன்னீங்க பேருந்து நிலையம் வந்து முறையாக இல்லை, இதனால வந்து போக்குவரத்து நெரிசலும் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. இதற்கு முக்கியமாக சாலையோர கடைகள் ஆக்கிரமிப்பும் இருப்பதாகவும், இதனால கூட வந்து பேருந்துகள் வந்து ஆங்காங்கே சாலையில் நிற்பதாகவும், இதனாலையும் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் வந்து மக்கள் சொல்றாங்களே, இதுக்கு உங்களுடைய தகவல் என்ன? நிச்சயமா சரண்யா, திருச்சியிலிருந்து மதுரையிலிருந்து வரக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து இந்த சாலையை தான் கடந்து செல்லணும். புறவழிச்சாலை அமைக்கப்பட்ட பிறகு தனியார் வாகனங்கள், தனியார் பேருந்துகள், லாரிகள், தனியார் வாகனங்கள் அனைத்துமே வந்து அந்த வழியில செஞ்சுறாங்க. ஆனா பயணிகளை இறக்கக்கூடிய பேருந்துகள் வந்து இந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க. முறையான பேருந்து நிலையம் இல்லாததுனால அந்த நின்றுட்டு போற சமயங்கள்ல தான் இங்க இருக்கிற வியாபாரிகள், வர்த்தகர்கள் தங்களுடைய வாட்டர் பாக்கெட்டு, கிழங்கு, இங்க விற்கக்கூடிய விளைபொருட்கள், நெல்லிக்காய், வெள்ளரிக்காய் போன்ற பல்வேறு பொருட்களை விற்கணும். அதனாலதான் இவங்க இந்த பேருந்துகளை மையப்படுத்தி அதுல வரக்கூடிய பயணிகளை மையப்படுத்தி தான் இந்த வியாபாரத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க. அதனாலதான் பெரும்பாலான கடைகள், பழக்கடைகள், குளிர்பான கடைகள், உணவகங்கள் அனைத்துமே சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் நின்று செல்கிற 1-2 நிமிடங்கள் 3 நிமிடங்களுக்குள்ளதான் அவங்க வியாபாரம் பண்ணியாகணும்.
பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருந்தால் அதற்குள்ளாக வணிக வளாகங்கள் இருக்கும், கடைகள் இருக்கும். இது போன்ற நடைபாதை கடைகளை நிச்சயமாக கூடுமானவரை தவிர்த்திருக்க முடியும். ஆனா வந்து சாலை ஓரத்திலேயே பேருந்துகள் நின்று சென்றோம், அதுவும் ஒரு சில நிமிடங்கள் செய்யணும். அந்த பயணிகள்கிட்ட தான் எங்களுடைய வர்த்தகம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த நடைபாதை கடைகள் அதிகமா இருக்கு. இதனாலையும் காலை நேரங்கள்ல இருந்து பீக் ஹவர்ஸ் வரைக்கும் ஈவினிங் வரைக்குமே கடுமையான போக்குவரத்து வந்து நெரிசல் இருக்கு. அதே மாதிரி குறைந்தபட்சம் 50,000 பேருந்துகள் இந்த சாலையை வந்து ஒரு நாளைக்கு கடக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அவ்வளவு பேருந்துகள் கடக்கிற அந்த சாலையில வந்து ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கறத மக்களுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.